வருஷம் வந்து ஒரு 24 தூரம் ஏதோ இருக்குது. புதுசாக ஒரு 6 ஐட்டம் வந்திருக்கு. சரிங்கண்ணா. புது ஐட்டம் இங்கே எது தமிழ்நாட்டுக்குள்ளே வராது, மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கு. இந்த டைமில் மழை பிடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய முடியாது, இல்லை மலையில் தகரமெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, காற்றடிக்கிறதுனால தகரமெல்லாம் தூக்கிட்டு போயிடும். ஏங்கண்ணா கொடைக்கானல் இருந்துங்களா? இங்கே வந்தால் மனசுக்கு பிடிச்சி குதிரை வாங்கலாம். இப்போ குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருக்கிறாரா? ஓ, அற்புதமான காட்சி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். குதிரைக்கு வந்துட்டு அண்ணன் வந்து முடி வெட்டிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள் எத்தனை மாடுகள்னு. ஏனுங்க மக்களே, இங்கே பாருங்க அற்புதமாக காளையை நின்றுருக்கிறாப்புல பாருங்க. கர்நாடகாவிலேருந்தே ஓட்டிட்டு வரும். கர்நாடகாவிலேருந்தே ஓட்டிட்டு வருவீங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரது வந்து கர்நாடகாவிலேருந்து மாட்டலியிலிருந்தே ஓட்டிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டு வர நிகழ்வு வந்து இவர் சொல்கிறாரு. தாங்க தான் போட்டுருங்க பாருங்க, ஆடுதான்னு பாருங்க, எங்கேயுமே ஆடாது. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே வந்திருக்கிறோன்னா நம்ம குருநாசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் திருவிழாக்கு 2 நாள் தான் இருக்குது. எல்லாமே என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். தூரி எல்லாமே வந்து போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் அதிக அளவில் வந்து வந்திருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட எல்லா தூரியுமே வந்து செட் பண்ணிட்டாங்க. நம்ம புதன்கிழமையிலிருந்தே வந்துட்டு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மக்கள் கூட்டமும் வந்து வர தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் என்னென்ன கடை வந்திருக்குது, இப்போ வந்து எப்படி இருக்குது இடம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம குருநாசாமி கோவிலே திருவிழா ஆரம்பமாக போது நிறையா கடைகள் வந்து இப்போ தான் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நர்சரிக்கான செடிகள் எல்லாமே வந்து ஒரு சில இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு சைடில் எல்லா வேலைகள்லாம் மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு முன்னோட்டம் இங்கே பாருங்கள், ஒரு நர்சரி வந்துருச்சு ஆல்ரெடி. எல்லாமே இப்போ பூ வாங்குறதுக்கு மக்களும் வந்திருப்பாங்க போல் தெரியுது. பாருங்கள், ஆமாம் நர்சரி வந்துருச்சுங்க. நர்சரியெல்லாம் ஓரளவுக்கு 3 நர்சரி பக்கமாகவே இருக்குது. எல்லாமே ஒர்க்கும் நடந்துகிட்ருக்குது. அதை வந்து தற்பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. கடை வீதியெல்லாம் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பாருங்கள், சுற்றியும் இங்கெல்லாம் ஒரு சில கடையெல்லாம் இப்போவே ரெடி பண்ணிட்டாங்க. திருவிழா வந்து ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு கடை வந்துருச்சுங்க. வந்தீங்கன்னா பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 நாள் இந்த ரோட்டில் இப்படி வர முடியாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே வந்து பயங்கர கூட்ட நெரிசலாக இருக்கும். நம்ம வந்துட்டு போகிறதுக்கே வந்து இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் நகரவே முடியாது. நடந்து வந்தீங்கன்னாவே இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். தூரி கடைகள் எல்லாமே இங்கே இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு தூரி கடை. அதாவது வந்து எப்போவுமே ரெகுலராக வருஷம் போடுற மெயின் இடம் வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்டிங்கனாலும் ஒரு செட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல வந்து தூரி காணப்படுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிக அளவில் தூரி காணப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்ப்போம் எல்லாத்தையுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வீலு, இங்கே வந்துட்டு கொலம்பஸ் கப்பல், பெரிய கப்பல் 2 ஜெயிண்ட் வீல் இங்கே இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்காக ஒரு தூரி இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் டான்ஸு கண்டிப்பாக இருக்கும். இதான் இங்கே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த இடத்துலையே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 கொலம்பஸ்ஸு, ஒரு குட்டி கொலம்பஸ்ஸு, ஒரு பெரிய கொலம்பஸ், பெரிய கப்பல் தூரி அதெல்லாமே இருக்கிறத வந்து தற்பொழுது நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் எப்பவும் போல் நம்ம பார்க்குற மாதிரி மரணக்கிணறு. இந்த டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலையே வந்து ஜெயிண்ட் வீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3 ஜெயிண்ட் வீல் இருக்குதுங்க. இந்த டைம் வந்து தூரி வந்து ரொம்ப அதிக அளவில் காணப்படுறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பிரேக் டான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 1, அங்கே 2, கிட்டத்தட்ட எல்லாமே 3 இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. நிறையாவே இருக்குது. அதுபோக மரணக்கிணறு இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பாருங்கள் நிறையா தூரிகள் வந்து புதுசாக வந்துருக்குது. மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா தூரிக்காரர் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு இங்கே பெரிய அளவில் தூரியெல்லாம் வந்து போட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து பேட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணா, இந்த வருஷம் எத்தனை தூரிங்கண்ணா வந்துருக்குது? இந்த வருஷம் வந்து ஒரு 24 தூரம் ஏதோ இருக்குது. புதுசாக ஒரு 6 ஐட்டம் வந்திருக்கு. சரிங்கண்ணா. புது ஐட்டம் இங்கே எது தமிழ்நாட்டுக்குள்ளே வராது, மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கு. ஓ சரி சரிங்கண்ணா. மகாராஷ்டிரா வந்துருக்கு. புது ஐட்டம் 4 ஐட்டம் இருக்குது. மற்றெல்லாம் 24 வெள்ளப்பூரா மகாராஷ்டிரா தான். எல்லாமே தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாமே புதுசாக வந்து ஒரு 6 ஐட்டம் வந்துருக்குது. மகாராஷ்டிராவிலேருந்து 6 ஐட்டம் வந்துருக்குது.
இப்போ நம்ம தூரிக்கடை வந்து இங்கே மெயின் எப்பவுமே வருஷம் இப்போ போடுறோம். வருஷம் வருஷம் நான் 40 வருஷமாக போட்டுட்ருக்கேன். ஓ 40 வருஷமாக நம்ம தான் மெயினில் போட்டுருக்கோம். மெயினில் வந்து நான் இப்போ 7 வருஷம் போட்டோம். 7 7 வருஷம். வருஷம் நம்ம ஒரு நண்பர் போட்டிருந்தார். நண்பர் போட்டிருந்தாரு. சரி சரி சரிங்கண்ணா. ஆனால் இந்த வருஷம் கூட்டம் வந்து எவ்வளோ வந்தாலும் தூரியில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றிலையும் 3 செட்டு போட்டிருக்கோம். அதுதான் பார்த்தேங்கண்ணா. ஒவ்வொன்றிலையும் 3 செட்டு இருக்குது. ஆமாங்க. வந்த ஜன நெருக்கடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் பிளான் பண்ணியிருக்கிறீங்க நிறையா. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த கியூவில் நின்று சிரமப்படக்கூடாது. ஆனால் நம்ம இந்த திருவிழாவை தவிர வேறு எந்தெந்த திருவிழாவுக்கு போவோம்? நாங்கள் நிறையா திருவிழாவுக்கு போகிறோம். இது அடுத்தது வந்து மறுபடியும் மகாராஷ்டிரா தான் போகுது, நாக்பூர் போகுது. ஓ சரிங்க. அப்புறம் மறுபடியும் வேறு எங்கள் செட்டு தனியாக இருக்குது, எக்ஸிபிஷனில் இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்க. மக்களே, அதாவது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா கடைக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷெட்டு போடுறது இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்ககிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அதுவும் இல்லாத நேற்றெல்லாம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுது, கொஞ்சம் ஹெவியான ரெயின் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதை பற்றியெல்லாம் வந்து கேட்போம். ஓகேவா ப்ரோ? நேற்று வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாக மழை பெஞ்சுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் இங்கே வந்து பார்த்தா ஷெட்டெல்லாம் சூப்பராக தான் போட்டிருக்கிறீங்க. எப்படிங்க இப்போது அந்த மழை பெஞ்சது வந்து பெருசாக பாதிப்பு இருக்குதா? அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்களா? இல்லைங்க, பார்த்தீங்கன்னா கால் எல்லாமே ஸ்ட்ராங்காக போட்டுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் காலெல்லாம் பார்ப்பேங்க. கால் அந்த மரப்பிள்ளையெல்லாம் பார்ப்பேங்க, ஏதோ ஒன்று ஆயிருக்கான்ட்டு. போல் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஸ்ட்ராங்காக தான் போட்டுருங்க. பாருங்க, ஆடுதான்னு பாருங்க, எங்கேயுமே ஆடாதுங்க. ஆடாது. செட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பந்தக்காரங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக குழி பறித்து கரெக்டாக நிட்டுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு. அது வந்து வேலை முடியாமல் இருந்திருந்ததுனால அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். பாதி வேலை எப்படின்னா இந்த எல்லாம் பாதி மட்டும் செஞ்சிருப்பாங்க, அடுத்த நாள் தான் வந்து செய்வாங்க. அந்த டைம்ல மழை பிடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய முடியாது இல்லை, மழையில தகரமெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, காத்தடிக்கிறதுனால தகரமெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டைம் மழை பெய்யறப்ப ஒதுங்கி இருப்பாங்க, அந்த டைம்ல சாயறதான்னு வச்சுங்களேன். மற்றபடி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைங்க. இது மாதிரி அடுத்த அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுங்களேன். ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல. ஓகே ஓகே. குதிரை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் குதிரை இப்போ தான் வாங்குறீங்களா? வாங்கிட்டு போறீங்களா? வாங்கிட்டு போறோம். என்ன விலைங்கண்ணா? 30 ரூபாங்களாண்ணா? சுழியலாங்கண்ணா? சுழியெல்லாம் சுத்தங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஏங்கண்ணா? கொடைக்கானல் இருந்துங்களாண்ணா? இது எதுக்குங்கண்ணா? இது பயன்படுத்துறது எதுக்கு? மூட்டைக்காகவா? ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. எப்படிங்கண்ணா வண்டியில் வச்சு கொண்டு போயிடுவீங்க? வண்டியில் வச்சு கொண்டு போயிருமா? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. கொடைக்கானல்லேருந்து வந்து குதிரை வாங்கிட்டு போகிறாங்க. அண்ணா இப்போது மற்ற பக்கம் குதிரை வாங்குறதுக்கு எங்கள் அந்தியூர் சந்தைக்கு என்னென்ன வித்தியாசமாக இருக்குது? இங்கே வந்தால் மனசுக்கு பிடிச்ச குதிரை வாங்கலாம். சரிங்கண்ணா. நாங்கள் வேறு இடத்துல போனால் அது மாதிரி கிடைக்காது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்கு நான் கரண்ட் இதுக்கு சோலார் பேனல் நம்ம எதுவும் கொடுக்குறோமா இல்லை நம்ம இப்போ பர்சனல் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோமா? இப்போ இல்லைங்க, இந்த சோலார் பேனல் வந்து நாங்கள் இங்கே போட்டுருக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் பம்புக்கு போட்டிருக்கிறோம். சரிங்க. மோட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி போர்வெல்லு, கிணத்துல இருந்தோ ஆற்றுல இருந்தோ தண்ணி எடுக்கிற மாதிரி டெமோ கொடுத்துருக்குறோம். சரிங்க. இன்னொன்று வந்து பிஎம் சூரியகார்னு சொல்லிட்டு கரண்ட் பில் அதிகமாக வர வீடுகளுக்கு சோலார் போட்டு கரண்ட் பில் குறைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது நாங்கள் டாடா பேனலுடைய ரீட்டைல் பார்ட்னர். ஸோ அதாவது டாடா டெமோ ஹோம் ஒன்று அமைச்சிருக்கிறோம். இங்கே வீடு மாதிரியே டாடா பேனல் அமைச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து அங்கே உங்கள் சைட்டில் என்னெல்லாம் கொண்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அது அப்படியே இங்கே டெமோவாக வச்சுருக்க போகிறோம். சரிங்க. ஆனால் இது எப்போ நான் போட்டது? இந்த பேனல் எப்போ செட் பண்ணி ஃபிட் பண்ணீங்க? நேற்று நைட்டு தான் ஃபிட் பண்ணாங்க. நேற்று நைட்டுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு டெமோ இருக்கும். ஆனால் இப்போது நேற்று நைட்டு வந்து மழை காற்று இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து இதெல்லாமே கான்ஃபிடென்ட்டாக ஃபிட் பண்ணியிருக்கிறோமா? இல்லை, இப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜிஎல்னு சொல்லிட்டு கேல்வேலியம் ஸ்டீலுங்க. துருப்பிடிக்காது. போட்டு யூஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு போல்ட் நட்டும் எஸ்எஸ் போல்ட் நட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேனலோடைய லைஃப் 25 வருஷம்னா அதோடைய அக்சரிஸ் எல்லாமே அந்த அந்த லைஃப் பீரியடுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி நாங்கள் ஹெவியாக கொடுத்துருக்குறோங்க. ஸோ இது துருப்பிடிக்காது, நல்லா ஹெவி விண்டுக்கும் தாங்குங்க. நம்ம வீட்டில் போடுறதுக்கும் இதே மாதிரி ஹெவியாக போடுவோங்களா? கண்டிப்பாக அங்கே வீட்டில் என்ன மாட்ட போகிறோமோ அதை இங்கே கொண்டு வந்து டெமோ கொடுத்துருக்கோம். ஆமாங்க, ஆமாம். ஆஹா, அருமை பார்த்தீங்களா மக்களே? குதிரை பாருங்கள், எல்லாமே எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்பா கொஞ்சம் தூரமாக போய்க்கணும், எல்லாம் உதச்சு போடு. ஏங்கண்ணா? அண்ணா எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க? பழனியில் இருந்துங்களாண்ணா? எத்தனை குதிரைண்ணா கொண்டு வந்துருக்கிறீங்க? 6 கொண்டு வந்துருக்கு. 6 கொண்டு வந்துருக்கிறீங்க. எல்லாம் சுழியெல்லாம் எப்படிங்கண்ணா? கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் ரேட்டெல்லாம் என்ன வருங்கண்ணா? இதெல்லாம் 1 ரூபா 2 ரூபா 2 ரூபா கேட்குதுங்க. 2 இப்போ குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருக்கிறாரா? ஓ, அற்புதமான காட்சி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். குதிரைக்கு வந்துட்டு அண்ணன் வந்து முடி வெட்டிட்டு இருக்கிறாரு. ஏங்கண்ணா இப்போது நம்மளுக்கு முடி வெட்டுறதுக்கு குதிரைக்கு முடி வெட்டுறதுக்கு என்னங்கண்ணா வித்தியாசம்? முடி வெட்டுறதுக்கு எவ்வளோண்ணா வாங்குவீங்க? 500, 600, 700ண்ணா, 2000, 1500ண்ணா. ஓ, குதிரைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு முடி வெட்டுறதுனா கூட 150 ரூபாய்க்கு வெட்டிக்கலாம். குதிரைக்கு மாதிரி அப்படி வெட்ட முடியாது. அண்ணா நம்ம வந்து கவர்மெண்ட் உட்காரோம், இப்படி உட்கார முடியுமா? கொண்டு போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சால் தான் அது பழக்க முடியும். கண்டிப்பாங்கண்ணா. சரிங்க அண்ணா, நீங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமண்ணா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சேலத்துலேருந்து. ஓ, இங்கே இருக்கிற குதிரை எல்லாத்துக்குமே முடி வெட்டி விட்டுருவீங்க? ஆமாண்ணா.
சரிங்க. நான் ஒரு ஆள் தான், தமிழ்நாடு முழுவதும் நான் தான். சரிங்கண்ணா. இங்கே வந்துட்டு ஒருத்தர் புல்லுக்கட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. என்னண்ணா குதிரைக்கலாமா? எங்கே நீங்கள் நம்ம எந்த ஊர்? அந்தியூர் தாங்க. இருங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா அடுத்த செகண்டே கவர் பண்றீங்களே. மக்களே இதெல்லாம் வந்து இப்போ தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வேலையெல்லாம் முடியறதுக்கு நாளைக்கு ஆகிடும். இங்கே பாருங்க, ஹார்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களே இது வந்து மாட்டு சந்தை பாருங்கள், எவ்வளோ மாடுகள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கோவில் திருவிழா வந்து ஆரம்பமாயிருச்சு. ஏகப்பட்ட மாடுகள், முக்கியமாக காங்கேயம் காளைகள் எல்லாமே வந்து அதிக அளவில் வந்திருக்கிறத வந்து தற்பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள் எத்தனை மாடுகள் வந்திருக்குதுன்னு. மாடு வாங்குறதுக்கு சிறந்த இடம் நம்ம அந்தியூர் குருநாதர் சுவாமி கோவில் கால்நடை சந்தை. இங்கே எல்லாமே வந்து ஏகப்பட்ட மாடுகள், ஏகப்பட்ட குதிரைகள் எல்லாமே வந்திருக்குது. சின்ன குட்டி குதிரை ஒன்று, குட்டி மாடுகள் எல்லாமே வந்து பாருங்கள், எல்லாம் அற்புதமாக இருக்குது. இப்போ எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கொன்னமரத்தையன் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடுகள் இங்கேயும் அதிக அளவில் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிக அளவில் வந்து மாடுகள் வந்திருக்குது, குவிஞ்சிருக்குது. இதெல்லாமே வந்து தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். வணக்கம். மாடுகளில் எத்தனை அளவுக்கு வந்திருக்குண்ணா? எந்த அளவுக்கு வந்திருக்குங்கண்ணா? நிறைய வந்திருக்குங்கண்ணா. எதிர்பார்த்த அளவுக்கு வாங்கலாங்களாங்கண்ணா? நல்லா வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ இங்கே வரது வந்து அதிக அளவில் காளை மாடுகள் மட்டும் வருமா, இல்லை பசு மாடுகள் வருங்களா? எல்லாம் கலந்து வருங்க. இப்போ அதிகமாக வந்து என்னென்ன வகையினா வரும்? என்னென்ன வகை மாடு? எல்லா ரகமும் வருதுங்க. காங்கேயம் காளைகள் வந்து ஒரிஜினல் காங்கேயம்லாம் நிறைய வந்திருக்குதுங்க. மாடுகள் எத்தனை அளவுக்கு சுமார் எத்தனை மாடுகள் நான் வந்திருக்கும்? இப்போ இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு மாடுகள் வந்திருக்குங்க? இன்னும் மாடு வரும். இப்போ இது வரைக்குமே ஒரு 2000-2500 மாடுகள் இருக்குங்களா? அதிகமாகவே இருக்கும். சரிங்கண்ணா. வணக்கம். நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? எடப்பாடிங்க. எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கிறீங்க? 50 மாடு கொண்டு வந்திருக்கிறீங்கண்ணா. ஏதோ ஒன்று இப்போவே விற்க ஆரம்பிச்சிருச்சுங்களாங்கண்ணா? இல்லை கேள்வி இருக்குங்க. இன்னும் வரலீங்கண்ணா. இதுக்கு மேலே தான் வருவாங்க. சரிங்கண்ணா. இதை பாருங்க, 50 மாடுகள் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார். எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாமே இதெல்லாமே என்ன வகைங்கண்ணா? எல்லா ரகமும் இருக்குது. எல்லா ரகமே நம்ம கிட்ட இருக்குதுங்க. இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம கடை வந்து இப்போ கொன்னமரத்தையன் கோயில் பக்கத்தில் தான் போடுவீங்க. இங்கே தான் இருக்குங்களா? நோம்பு முடிவு இங்கே தான் இருப்பீங்க. சரிங்க. இங்கே பாருங்க எத்தனை மாடுகள்னு. நம்ம எல்லாமே கண்ணுக்குட்டி தான் கொண்டு வந்துருக்குறோங்கண்ணா. எல்லாம் கண்ணுக்குட்டியாக தான் இவர் கொண்டு வந்துருக்கிறது. எல்லாமே கண்ணுக்குட்டியாக தான் கொண்டு வந்துருக்கிறாரு. ஏனுங்க மக்களே, இங்கே பாருங்கள் அற்புதமாக காளையன் நின்றுருக்கிறாப்புல பாருங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? சேலம் எடப்பாடி. மாடு நம்மளுதுங்களாங்கண்ணா? மாடு சொந்த மாடு நம்மளது தான். சரிங்கண்ணா. மாட்டுக்கு பேருங்கண்ணா? பேரு கருப்பண்ணன். சரிங்கண்ணா. அண்ணா இது எத்தனை பல்லுங்கண்ணா? 4 பல்லு. அண்ணா இதெல்லாம் என்ன விற்பனைக்குங்களாங்கண்ணா இல்லை பார்வைக்கு? விற்பனைக்கு. என்ன விலை வருதுங்கண்ணா? விலை 1.5 சொல்லிட்டு இருக்குதுங்கண்ணா. அண்ணா இப்போது காளை மாடுகள் வந்து ஓகே அண்ணா, அது இப்போ காளை மாடுகள் வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்கண்ணா? ரொம்ப கடினமானது. இப்போது நம்ம பராமரிக்கிறதுக்கு என்னென்ன பராமரிப்புக்கு என்னென்ன பண்ணணும்னா? இது வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு கொஞ்சம் பருத்தி கொட்டை வைக்கணும். அப்புறம் தட்டு போடணும். அப்புறம் தவிடு போட்டு காட்டணும். ரொம்ப பராமரிப்பு அதிகமாக பார்க்கணும். ஒரு குழந்தைங்க பார்க்குற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். அதாவது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாடுகள் வந்து இருக்கிறத வந்து தற்பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன விலை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் எந்த ஊர்லேருந்து நான் வரோம்? நாங்கள் அத்தானிங்கண்ணா. ஆனால் நம்ம எத்தனை மாடு நான் கொண்டு வந்துருக்குறோம் இந்த டைம்? நாங்கள் ஒரு 20 மாடு கொண்டு வந்துருக்கோம். 20 மாடு கொண்டு வந்துருக்குறோம்ண்ணா. என்னென்ன விலையில் நம்மகிட்ட கிடைக்குங்கண்ணா மாடு? நம்மகிட்ட 20,000 2 லட்ச ரூபா வரல இருக்குது. 20,000 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குதுங்கண்ணா. காங்கேயம் காளைகள்லாம் இருக்குதுங்களா? எல்லாமே காங்கேயம் காளை. எல்லாமே காங்கேயம் காளை தானே. 20,000 2 லட்சம் வரைக்கும். ஆனால் இப்போது நம்ம குதிரைக்கு வந்து சுழி பார்ப்போம்ல, அது மாதிரி மாட்டுக்கும் சுழியெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். சுழியெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்களா? எல்லாமே சுழி எதுவுமே கழிப்பு வரது கொண்டு வர மாட்டாங்க. கழிப்பு வரது வந்து எதுவுமே கொண்டு வர மாட்டோம். சரிங்கண்ணா. நம்ம மற்ற திருவிழாவுக்கு போயிருக்கிறீங்களாண்ணா? போய்க்கிறேங்க. நான் மாடு கொண்டு வர நம்ம இந்த திருவிழாவுக்கு மட்டும். எத்தனை நாள் நாங்கள் இருப்பீங்க? நாங்கள் இன்னைக்கு 8 நாள் இருப்போம். 8 நாள். இதிலிருந்து மாடு விற்பனை ஞாயிறு 8 நாளுங்க. 8 நாள் மழை பெஞ்சதுனால ஒரு நாள் லேட்டு. இன்னைக்கு தான் வந்தீங்க. ஆனால் மாடெல்லாம் என்ன விலைங்கண்ணா வருது? 2 லட்ச ரூபா. இங்கே பாருங்கள் குதிரை எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு. சும்மா பார்க்குறதுக்கே ரொம்ப ஜோராக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சும்மா கருப்பு கலரில் வேறு லெவலில் இருக்குது குதிரை. இதே மாதிரி பல குதிரைகளை பார்க்கறதுக்கு நம்ம அந்தியூர் குருநாதர் சாமி கோவில் குதிரை சந்தை மாட்டு சந்தைக்கு வாங்க. அப்படியே பாருங்கள், அப்படியே சிலுப்புனுச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.
மறக்காமல் வந்துட்டு நம்ம திருவிழாக்கு வாங்க. அதே மாதிரி நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பர்கூர்லேருந்து அழைத்து வரப்பட்ட மாடுகள். இங்கே எல்லாமே பர்கூர் மாடுகள்லாம் பட்டி பட்டியாக வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே தற்போது பார்க்க முடியுது. இன்னும் நிறைய மாடுகள் வந்து வர வேண்டிய இருக்கிற காரணத்தினால எல்லாமே பட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. மாடுகள் மட்டும் ஓட்டிகிட்டு வருவாங்க. இப்போ வந்திருக்கிற மாடுகள் வந்து எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க? மாட்டிலிங், கர்நாடகா. இப்போ மாட்டிலிருந்து வரீங்க. எல்லாமே நம்ம இருக்கிறதெல்லாம் மலை மாடுகள் தான். ஆமாங்க. எவ்வளோ ரேட்டெல்லாம் வருங்க? 30, 20 அப்படிதாங்க. 30, 20. எத்தனை மாடுகள்லாம் வருங்க? இங்கே நம்ம பட்டியில் வந்து ஒரு 120 மாடு வந்துருக்குதுங்க. 120 மாடு வந்துருக்குது. இதெல்லாமே வந்து குட்டை மாடுகளுங்களா? இல்லைங்க, இது வளருங்க. இது வந்து குட்டி தான் கொண்டு வந்துருக்கிறீங்களா? குட்டி பெருசு எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே வந்துருக்கு. இதனோட பெருசு வந்து இதனோட சைஸ் இவ்வளோதாங்களா? இதனோட சைஸ் இவ்வளோதாங்க. இது என்ன வகை மாடுகளுங்க? இது மலை மாடுங்க. இது மலை மாடுங்க. ஓகேங்க. பர்கூர் மாடுகள் இல்லை, இது வேற மாடு. பர்கூர் ஒன்று தாங்க. மலை மாடுனா ஒன்று தாங்க. மலை மாடு, பர்கூர் மாடு. நீங்கள் பர்கூர் மலை மாடுகள் வந்து கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குமில்லங்க? அது வந்து லம்பாடிங்க. மலை மாடு லம்பாடி இதுங்க. ஓகே. இதெல்லாம் நல்லா பெருசாக வருங்க. இதுக்கு பேருங்க லம்பாடி. அதெல்லாம் ஓகேங்க. அடுத்துட்டு இருக்கிறது நல்லா பெருசாக வருங்க. இதுக்கு பேருங்க? இது மலை மாடு. மலை மாடு மட்டும் தான் சொல்லுவோம். மலை மாடுல பெருசாக வரதுக்கு பேர் லம்பாடி. மற்றதெல்லாம் மலை மாடுகள்னு சொல்லுவோம். இதே மாதிரி எல்லா பட்டியிலையும் வந்து மாடுகள் ஃபில் ஆகிறது எப்போ ஃபில் ஆகுங்க? ஃபில் ஆகிறது வந்து செவ்வாய்க்கிழமைங்க. நம்ம மாடுல எதில் கொண்டு வந்துங்க? நம்ம பாதி மாடு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்துக்குதுங்க மாடுங்க. அப்புறம் வண்டியில் பர்கூர்ல இருந்தே ஓட்டிட்டு வருவாங்களா இல்ல மாட்டுலியில இருந்தே ஓட்டிட்டு வருவீங்களா? கர்நாடகால இருந்தே ஓட்டிட்டு வருவாங்க. கர்நாடகால இருந்தே ஓட்டிட்டு வருவீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க வரது வந்து கர்நாடகால இருந்து மாட்டுலியில இருந்தே ஓட்டிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டிட்டு வர நிகழ்வு வந்து இவர் சொல்றாரு. எவ்வளோ நேரம் ஆகுங்க ஓட்டிட்டு வரதுக்கு? 2 நாள் ஆகுங்க. இடையில சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இடையில வாங்கி கொடுத்துருவாங்க. ஒருத்தர் வந்து இடையில பைக் இது வந்து வாங்கி கொடுத்துட்டு பார்த்துக்குவீங்க. ஓகேங்க, நன்றிங்க. மக்களே, உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சந்தையாகட்டும் மாட்டு சந்தையாகட்டும் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. மாடுகள் வந்துட்டு மாட்டலிலிருந்து நடந்தே ஓட்டிகிட்டு வந்துருக்கிறாங்களா, எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுக்காக காத்திருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். ஸ்டே டியூன்ட். பை பை, டாடா.